ஹலோ, ராஜசேகர் ஹியா. நான் தான் ஜம்பு. ஒரே ராத்திரியில 3 சீட்டுல பல பேரு லட்சாதிபதி ஆக்கினவன். நான் கூப்பிட்டா அஷ்டலட்சுமியே கூப்பிடுற மாதிரின்னு உனக்கு நல்லாவே தெரியும். சாரி ஜம்பு, இதுவரை பணம் தான் லட்சமா போச்சே தவிர அஷ்டலட்சுமிக்கு என் மேல இஷ்டம் இல்ல போல் இருக்கு. இப்ப என் வீட்டு லட்சுமி முழிச்சுக்கிட்டா. சாரி ராஜு. புருஷன் மடியில பொண்டாட்டி கை வைக்கிறதும் பொண்டாட்டி மடியில புருஷன் கை வைக்கிறதும் சகஜம்தான். மொத்தமா கொண்டு போய் கொடுத்தோம்னா பெட்டிக்குள்ள வைப்பா. மந்தமா இருந்தோம்னா நம்மளே பெட்டி பாம்பா அடைச்சு வைப்பா. இப்ப நீ என்ன சொல்ற? இங்க வந்து மொத்தமா கொண்டு போக ட்ரை பண்ணுன்னு தான் சொல்றேன். நல்லா இருக்கு. விரல சொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க விரல சொடுக்க ஆரம்பிச்சாவே அடுக்கடுக்கா வீட்டுல இருக்கிறதெல்லாம் அடமானத்துக்கு போக போகுதுன்னு தானே இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சா. இன்னைக்கு என் புருஷனோட சூதாட்டத்தினால எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறது பாக்குற. நீங்க இருக்கிற இந்த தாலியாவது என் பிள்ளைங்களுக்காக அவர் கண்ணில் படாம இருக்க நீதான் காப்பாத்தணும். ஏன் இதெல்லாம் வாரி அடிச்சு அலங்கோலப்படுத்துறீங்க? எதையா சேமிச்சு வச்சிருந்தா தானே கை அடிக்கும் போது எடுத்துக்கிறதுக்கு. நீங்க சேமிச்சு வச்சிருக்கதெல்லாம் இவனையும் எடுத்து விற்க முடியாத என் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைய தான். எதைத்தான் விட்டு வச்சிருக்கீங்க? விட்டதை பிடிக்கிறதுக்கு தான் இப்ப தேடிட்டு இருக்கேன். புரியுதா? எப்ப பார்த்தாலும் இல்ல இல்லங்கிற பேச்சு தான். லுக், கடைசியா சொல்றேன், அடமானம் வச்சிருக்கிற உன் தாய் வீட்டு சீதனத்தை இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் திருடியாவது கொண்டு வந்து கொடுத்துறேன். போதுமா? அது போதுமா போதாதானே வரிசையா கொண்டு போய் வச்சவங்களுக்கு தானே தெரியும். இந்த வீட்டுல எது திருட்டு போனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கூட ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. இந்த லட்சணத்துல வெட்டி கோவத்து கூட குறைச்சல் இல்ல. நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இட் இஸ் ஜஸ்ட் an accident. ஓ பெண்டாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தா அது சீரியஸ். டாக்டர் வீட்டுக்கு தானே வந்திருக்காரு. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் மைனர். டோன்ட் வரி. கை பேசும்போது இப்படி ஏதாவது தடையாத்தான் வரும். டேக் இட் ஈஸி. இன்னைக்கு ராத்திரி உனக்கு நல்ல ராத்திரியா இருந்தா நாளைக்கு அவங்கள ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டா போகுது. எஸ் லக்ஷ்மி, என்ன மன்னிச்சு. மன்னிச்சிடவா? உங்களை சொல்லி குத்த இல்லைங்க. சூதாட்டம்னா சுடுகாட்டுல விளையாடுற விளையாட்டாச்சே. பெண்டாட்டி பொழைச்சா என்ன செத்தா என்ன? லட்சுமி, எப்ப உங்களுக்கு சீட்டு கட்டுத்தா 2வது பொண்டாட்டி ஆயிடுச்சோ இனிமே நான் சக்களத்தியா இருக்க விரும்பல. இந்த வீடு எனக்கு தேவையில்லை. பசி பட்னியோட இருந்தாலும் சரி, சூதுவாதி இல்லாத இடத்துக்கு போய் என் குழந்தையோட நிம்மதியா வாழ போறேன். லட்சுமி, என் வீக்னஸ் தலைக்கு மேல வந்த வெள்ளமா என்ன கடங்காரன் ஆக்கிருச்சு. அந்த பாரத்தை சுமக்க முடியாம தவிக்கிற என்ன உன்னை பிரிஞ்சிருக்கிற பாவத்தையும் சுமக்க வச்சிடாத. இனிமே யாரு தூண்டினாலும் எந்த வீக்னஸுக்கும் நான் அடிமையாக மாட்டேன். உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இது சத்தியம். என்ன அப்படி பாக்குறீங்க? என் வெள்ளிக்கிழமை விரதம் வீண் போகலீங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க. ஐயோ,
பொண்ணுக்கு பத்தா கண்ணை மூடிட்டு கடலை வாங்கிக்கிட்டு உன் பாட்டுக்கு உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிற. நாங்க உன்கிட்ட இருந்த அசலும் வராம வட்டியும் வராம வாய்தா மட்டும் வாங்கிக்கிட்டு ஆடி போயிருக்கிறோம். இது உனக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அது வந்து நீ ஏழை கம்பெனி நடத்துறவன், பல வீடுகளை ஏலம் போட்டிருக்க. இன்னும் 3 நாளிலே எங்க பணம் எங்க கைக்கு வரலன்னா உன் வீட்டை ஏலம் போட்டுருவோம். சந்தி சிரிச்சு போகும். ஜாக்கிரதை. ராமசாமி. ராஜு, ரோஷமுள்ள ஆம்பளை கழகு தோல்ல துண்டு போடுறது. நீ ரோட்ல வர்றப்போ உன் கழுத்துல துண்ட போட்டு இழுக்கிற அளவுக்கு ரோஷத்தை தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுத்துறாத. நீதான் சூதாட்டத்தை நிறுத்த போறது இல்லையே. எனக்காக ஒரு 3 ரவுண்ட் ஆடி என் பிச்சை காசு 5000 என் முகத்துல விட்டு எறிஞ்ச வேண்டியதானே. அதெல்லாம் ஐயா அர்ச்சந்திரம் மாதிரி விட்டு இடத்திலே புடிச்சு கொடுத்துருவாரு. இல்லைன்னா வீதியில துண்டோட வராமலா போடுவாரு. வாங்கப்பா கவனிச்சு போ. கடையில வாங்கினதெல்லாம் கொண்டாந்து அடகு வச்சுட்டீங்க. கடைசியா உங்க கையால பொண்டாட்டி கட்டின தாலியும் கழட்டிட்டீங்களே. பிரச்சனை கழுத்துக்கு மேல போக கூடாதுன்னு தான் கழுத்துல இருக்கிறத கழட்டிட்டு வந்துட்டேன். சத்தம் போடாத சேட், என் பையன் காதுல விழுந்துற போது. எதை வச்சாலும் எங்க கடமை வட்டி வாங்குறது தான். பத்தினி கட்டியிருந்த தாலியானாலும் இதுக்கு 5000 தான் தர முடியும். ஏன் பாக்கியம் அவ்வளவுதான். அரே ராம், இன்னைக்கு கூட நமக்கு ஒரு கஸ்டமர் காலி. ஷோ ராஜே, வாட் இஸ் திஸ்? 2000 என்ன இருக்கு? நீங்க சாரி சோமு, நாளைக்கு கொடுத்துறேன். நோ, இட் இஸ் சீட்டிங். பணக்கார வேஷத்துல எதுக்கு இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனம்? யாரா பிச்சைக்காரன்? லட்சமா கொண்டு வந்து கொட்டி இருக்கேன்டா. மிஸ்டர் சோமு, ராஜசேகர் இப்போ இல்லைன்னு நான் சொல்லிட்டாரு. இப்போ கொண்டாந்து கொடுத்துட்டு போறாரு. நோ நோ, நான் நம்ப தயாரா இல்ல. நோ நோ, அதுக்கு நான் பொறுப்பு. ஜம்பு, தும்ப விட்டுட்டு மாலை பிடிக்க நான் தயாரா இல்ல. டோன்ட் வரி, தும்பு என்கிட்ட இருக்கும்போது வாலைத்தான் நான் வெளியே விட போறேன். ஜம்பு, ராஜு, இட்ஸ் ஆல் இன் தி கேம். நீ பாசத்தோட வெளியே போனாதான் அவருக்கு பணம் சீக்கிரமா வரும்னு சொன்னேன். பிளாக்மெயில் பண்றியா? நோ நோ, இவன் என் கையில இருந்தா நீதிபதி கையில இருக்கிற சுத்தியில இருந்து வரும் சத்தம் மாதிரி அதுவே தீர்ப்பாயிடாது. கமான், கெட் தி மணி. அரே, என்ன சொல்ற? என் குழந்தை 5000 ரூபாய் பணத்துக்காக அடமானமா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதை மீட்டுறதுன்னா நீங்க தர்ற பணத்தை தவிர வேற வழியே இல்லை. சேட், சும்மா கொடுக்க வேண்டாம். நான் வச்ச என் பொண்டாட்டி தாலி மேல இன்னொரு 5000 ரூபாய் கொடுத்துருங்க. அது போதும். இன்னைக்கு புள்ளைய வச்சு ஆடுவேன், நாளைக்கு பொண்டாட்டியே வச்சு ஆடுவேன். என்னையா புள்ளையே அடமானம் வச்சுவேன், பொண்டாட்டி மானத்தை வச்சு ஆட எவ்வளவு நேரம் ஆகும்? மானங்கெட்டே பழப்பு. என்னடா சொன்ன? You son of a bitch! I will kill you!
ஜம்பு ஜம்பு போலீஸ் ரைடு வருது. ராஜசேகர் உங்களை காட்டி கொடுத்துட்டான். ராஜசேகரா? துரோகி. சீமா, இவ்வளவு கள்ள தங்கத்தையும் பணத்தையும் எப்படி மறைக்கிறது? ஜம்பு முதல்ல தப்பிச்சு ஓடிடுங்க. ராஜசேகர், என்னுடைய நஷ்டத்துக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்காம உன்னை விட மாட்டேன். சீமா, ஐ எம் சாரி. ராஜசேகர் இபிகோ 302வது பிரிவுப்படி குற்றவாளி என தீர்மானித்து குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். சீக்கிரம் ஒரு கம்பி கொண்டாந்து கையில பிடிங்க பிடிச்சுக்கங்க கமான் கமான் பிடிங்க கமான் பிடிங்க பிடிச்சுக்கங்க கமான் பிடிங்க
ராஜு, இப்ப தூக்குல போடுறதுக்காக அழைச்சிட்டு போன கைதி சுந்தரம் கடைசியா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். என்னையா? ஏன் தெரியுமா? நான் சாக போறது உறுதி. அதுக்கு முன்னாடி மனிதாபிமானம் உள்ள உங்ககிட்ட ஒரு உதவியை கேட்கணும்னு தான். உதவியா? ஆமா, உதவிதான். சொந்த டாக்ஸி ஓட்டிக்கிட்டு மனைவி குழந்தைகளோட வாழ்ந்துகிட்டு இருந்த என்னுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே ஜம்புன்னு ஒரு ஸ்மக்லர் என் வாழ்க்கையில குறுக்கிட்டான். யாரு? கோல்ட் பிஸ்கட் ஜம்புவா? ஆமா, அவனேதான். குறுக்கு வழியில வேகமா பணம் சம்பாதிக்க வேகமா கார் ஓட்ட தெரிஞ்ச எனக்கு ஆசையை காட்டி சம்மதிக்க வச்சான். அன்னைக்கு என்ன ஆசை மட்டும் விரட்டல, போலீஸும் சேர்ந்து விரட்டுச்சு. என்ன கடத்தல மட்டும் இல்ல, கொலையிலையும் சம்பந்தப்படுத்திட்டியே. இது மாதிரி எல்லாம் நடக்கும்னு தான் விதி என்னோட தூக்கு தண்டனைக்குரிய செக்ஷன் நம்பர், அதோட என்னுடைய கைதி நம்பர் எல்லாத்தையுமே முன்கூட்டியே 302 கொடுத்துருச்சு. இந்த துரதிருஷ்டம் என்னோட போகட்டும், என் மகளையும் தொடர வேண்டாம்னு தான் நடந்த எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் தவறு செஞ்சதோ, கொலை செஞ்சதோ, இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்குல தொங்க போறதோ எதுவுமே தெரியாம சிட்டி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிற என் மகளுக்கு நீங்க பொறுப்பானவரா, கார்டியனா, ஒரு அங்கிளா இருந்து அவளை காப்பாத்தணும். சுந்தரம், என்ன சொல்றீங்க? இன்னும் ஒரு வாரத்துல விடுதலையாக போறீங்க. அந்த பாலத்துக்கடியில நான் மறைச்சு வச்ச பொட்டி உங்களை லட்சாதிபதி ஆக்க போகுது. என் மகளையும் வாழ வைக்க போகுது. சுந்தரம், நீங்க இப்ப செய்ய போற சத்தியம்தான் சாக போற என் மனசுக்கு சாந்தியை கொடுக்கணும். என் மகளை மட்டும் கைவிட்டுறாதீங்க. சுந்தரம், உன்னுடைய ஆசையை நிச்சயமா நிறைவேற்றுறேன். இது சத்தியம். நான் உன்னுடைய அங்குங்கிற அதிர்ச்சியை விட 2 வருஷமா உன்னை பார்க்க வராத உங்க அப்பாவும் அம்மாவும் இந்த நாட்டிலேயே இல்லைங்கிற விஷயம் ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா? எஸ். நீ நல்லா இருக்கணும், உன்னை வசதியான இடத்துல வாழ வைக்கணுங்கிறதுக்காக திரைக்கடலோடையும் திரவியம் தேட போயிருக்காங்க. அவங்க இப்ப துபாயில இருக்காங்க. துபாய்லயா? என்ன அங்க எப்ப அழைச்சிட்டு போவாங்க? நோ சான்ஸ். உன் படிப்பு முடிஞ்சதும் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் செலக்ட் பண்ணதும் அவங்க இங்கேயே வந்து செட்டில் ஆயிருவாங்க. அங்கிள், அப்ப நீங்க அங்க? என்னோட ஃபேக்டரியில தான் உங்க அப்பா வேலை செய்யறாரு. பிரியா, இங்க ஊட்டியில எனக்கு ஒரு எஸ்டேட் இருக்கு. அதை உன்னுடையதான் நினைச்சுக்கிட்டு எப்ப வேணாலும் வந்து தங்கலாமா. உங்களுக்கு வைஃப், சன்ஸ், டாட்டர்ஸ்? எல்லாரும் இருந்தாங்க. I had 2 sons. But ஒன்னை வித்துட்டேன், ஒன்னை தொலைச்சிட்டேன். ஏ மச்சி, புது கிராக்கி. செல்லுமா. என்ன மச்சி? ஒண்ணு இல்ல, உன்னை ஒரே தட்ட தட்ட முடியும்னு என் தோஸ்திட்ட 200 ரூபாய் பந்தயம் கட்டிருக்கு. 500 கட்டினா செலவுக்காகமேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். நீ என்ன சொல்ற? அப்படிங்களா? அப்போ ஐயா கையில 500 போல இருக்கு. ஆமா. அண்ணாத்த கையில 200. ஆமா. ஆமா, உங்க அம்மா கிட்ட எத்தனை வயசு வரைக்கும் பால் குடிச்ச? 3 வயசு. தாடி அண்ணாத்த எப்படி? 5. 5? பத்தாது.
இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது வாலாட்டீங்க சுட்டு பொசிக்கணும். நான் பிறந்தது ராஜமுந்திரி, என்ன சுத்தித்தான் 100 சுந்தரி, காமதேவன் என் காதல் மந்திரி, கட்டில் பாட்டுத்தா அர்த்தராத்திரி, ஆடி பாட ஆசை வந்தா நீயும் எந்திரி. நான் பிறந்தது ராஜமுந்திரி, என்ன சுத்தித்தான் 100 சுந்தரி, காமதேவன் என் காதல் மந்திரி, அடக்கட்டில் பாட்டுத்தா அர்த்தராத்திரி, ஆடி பாட ஆசை வந்தா நீயும் எந்திரி. அரே தர 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 ல ல ல ல. பாயேண்டே என் சீனி சக்கர கட்டிதான் நீ ராண்டே, என் மூட்டி சக்கிர பொட்டிதான் போடேண்டி, என் பாட்டு கேத்த தாளந்தான் பாடேண்டி, நீ பருவகால ராகந்தா பாடி செல்லாட்டா வந்து நில்லாட்டா, ஆடு என்னாட்டா பாடு வந்தாட்டா, பாட்டாரே ஒன்னு நான் அடிச்சு காட்டுறேன். நான் பிறந்தது ராஜமுந்திரி, என்ன சுத்தித்தான் 100 சுந்தரி, நடக்க முடியுமா ஆசை போட்டதா, நடக்க முடியுமா காதல் வெட்டதா, ஆடி பாட ஆசை வந்தா நீயும் எந்திரி. டிஸ்கோதா என் உடம்பில் ஊறி கிடக்குது, டெம்போதா என் நாடி நரம்பில் இருக்குது, இந்த ஊரு உலகம் மயங்குது, நீ கண்ணே சிங்காரு பொன்னே பொய்யாரு, ஒடியாத இடுப்ப நான் ஒடிச்சு காட்டுறேன். நான் பிறந்தது ராஜமுந்திரி, என்ன சுத்தித்தான் 100 சுந்தரி. நடக்க முடியுமா ஆசை போட்டதா, நடக்க முடியுமா காதல் வெட்டதா, அடங்கி போகும் பொழுது கேட்டதா.
கலர் மாட்டி வா. சரியான நம்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஏய் யூ, அங்க ஏன் காதுல பூ வச்சுட்டு இங்க எவன் காதுல பூ வைக்க இருட்டுல தனியா சைட் அடிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதோ அந்த 3வது வீடு தான் எங்க வீடு. வந்து கை ரிங்கு அதான் மோதிரம் கீழே விழுந்துருச்சு. என் தலைமையில கை வச்ச, இப்போ உன் கையில இருக்கிறது கண்டு போச்சு. பரவாயில்ல, இருட்டுல ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். I'll help you. நல்லா தேடுங்க. காணுமே. இதேதான் புடி. இது சரி. இங்க இல்ல, அங்க. அங்கயா? அங்கதான். போஸ்டருக்கு பின்னாடியா? நல்லா தேடுங்க. தேங்க்ஸ் a lot. எப்பா எம்மா அடிப்பாவி, அன்னைக்கு என்னடான்னா காதுல பூ வச்சா, இப்ப என்னடான்னா முதுகிலேயே சீல் வச்சுட்டா. அம்மா. சேகர். அம்மா. உங்க அப்பா ஞாபகார்த்தமா நீயும் தூக்கம் இல்லாத ராத்திரிகளை உங்க அம்மாக்கு பரிசா கொடுத்துறாதப்பா. அப்படி இல்லம்மா, என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. ராத்திரி பகலா மாடா உழைச்சு என்ன படிக்க வச்சிருக்கீங்க. உங்க கஷ்டத்தை கொஞ்சமாவது குறைக்கணுங்கிறதுக்காக தான் நான் நைட் கிளப்ல பாடி சம்பாதிக்க போனேன். நைட் கிளப்லயா? ஆமாமா, காலேஜ் காம்படிஷன்ல பாடி பரிசு வாங்கின எனக்கு நைட் கிளப்ல பாடி சம்பாதிக்கிற சான்ஸ் கிடைச்சது. இத பாருங்கம்மா, எனக்கு கிடைச்ச அட்வான்ஸ் பணத்துல உங்களுக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டுங்கம்மா. வெல்டன் ராஜா, வெல்டன். ராஜா எப்பவுமே யாராலையுமே ஜெயிக்க முடியாத ராஜா தான். நீ தொழில பொறாமைப்பட்டு பிரயோஜனம் இல்ல, திறமையில தான் உன் பொறாமையை வளர்த்துக்கணும். திறமைங்கிறது ராஜாவோட பரம்பரை ரத்தத்திலேயே ஊர்னது. ராஜா, உன்னோட போட்டி போட்டு தோத்து போனவனை மன்னிச்சிடு. கமான், நீ கடத்துக்கிட்ட வந்த உயரங்களங்க. அது என் கையில் இல்ல ராஜா. நீ என்ன சொல்ற? அது உன் கையில தான் இருக்கு. என் கையிலையா? Magnificent. Fantastic. சபாஷ் ராஜா, உன் நெஞ்சுதான் வைரம் பாஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா உன் துப்பாக்கிலையும் வைரம் நிறைஞ்சிருக்கு. ஜானி, அதோட அதுல கொஞ்சம் பாசமும் ஓட்டிட்டு இருக்குங்கிறத அடிக்கடி மறந்துடாத. ராஜா, நீ எதை பத்தி கேட்கறன்னு எனக்கு நல்லா புரியுது. ஒரு உண்மையை மட்டும் உன்கிட்ட நான் சொல்றேன். நீ அனாதை இல்லை. நேரம் வரும்போது உன்னை பெற்றவங்க யாருன்னு உனக்கு நேரிலேயே காட்டுறேன். ஜானி, அந்த நேரம் தானா வருமா இல்ல அத நானாவே தெரிஞ்சுக்கிற நிலைமைய எனக்கு கொடுத்துறாத. நோ நோ, டேக் இட் ஈஸி, ரிலாக்ஸ். அம்சத், இந்த பணத்தை வச்சுக்க. இது எழுதிருக்கிற மாதிரி I promise to pay the bearer, his father and mother. Okay? Promise? Promise. என்னையா ஒரு வயசு பொண்ணு நேரா தேர் மாதிரி வந்து நிக்குது. சூரத்தேங்காய் கபால் வந்து பொறுக்கிற கிராக்கி கணக்கா வந்து மோதிரிய உனக்கு கண்ணு இல்ல? பாடி என் குப்பத்து சிங்காரி, நீ உருட்டி விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனோ? இது என் கோழி, நான் எங்க வேணாலும் உருட்டி விளையாடுவேன். பின்ன எங்க வீட்டு கோழி நான் சொன்னேன். அரசமரத்தை வேப்பமரம் அடிக்கிற மாதிரி இடிச்ச இடியில என் இடுப்பே போச்ச. உன் நைனா அவன் பொண்ணு கொடுப்பான்.
எங்கடி போற? சின்ன பிள்ளை நிச்சயம் கவுத்தர மாதிரி கவச்சிட்டானே பண்ணி மாதிரி சக்கம்மா அட பாவீங்களா, காலங்காத்தால சங்கராபரண பட பாட்டு மாதிரி தாராயத்து கூவி இருக்கிறீங்க. ஏக்கா அது சுதியோட பாடுறது, இது சுதிக்காக பாடுறது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஏக்கா நாங்க என்ன பாவத்தை பண்ணி விட்டோம்? தண்ணி கொடுக்காம தவிக்க விடுறிய, தண்ணி கொடுக்கா. ஏக்கா உன் மண்டையில ஏதாவது கீதா? உன் பொண்டாட்டி இன்னாடான்னா காலங்காத்தால குடி தண்ணிக்காக கொயாயடியில குடத்தோட வந்து கியூல நிக்குது. நீ இன்னாடானா கொட்டல முன்னாடி தள்ளிக்கின்னு தாராய தண்ணிக்காக இப்படி கியூல வந்து புட்டியோட நிக்கிறிய. உனக்கு எல்லாம் இன்னாத்துக்கு இடுப்புல 4 மயம் வேட்டி. அட போக்கா, தண்ணி அடிச்ச எவனுக்கு இடுப்புல துணிக்குது. கைத உன் பொண்டாட்டி இடுப்புலயாவது சீல இருக்குன்னு தாண்டா அவனுக்கு ஊத்த மாட்டேன்றேன். போட்டா பேமானி காலி நக்கறா பத்தியா கஸ்மாலாம். இன்னாடா 300 உடம்பு எப்படி கீது? நல்லா இருக்கக்கா. பிரசவத்துக்கு முன்னாடி பிராந்தி கொடுத்தாத்தா என் பொட்டாட்டி போய் பாட்டு டாக்டர் சொல்லிவிட்டாருக்கா. ஆமாக்கா, பிராந்தி வாங்கி கொடுக்க துட்டு இல்லக்கா. மில்லி வாங்கி கொடுத்தா என்னன்னு கையில வந்துட்டாக்கா. அவர் அடிக்காதக்கா, ஐயோ மூஞ்சில கைய வைக்க பொண்டாட்டிய காப்பாத்துற ஆளை பருத்தம் மாறி 3க்கு மேல புள்ளையே வேணாம் தானடா. உன் பொண்டாட்டி 3 மாசத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில வவுத்த அறுத்துக்கிச்சு. ஊத்திக்கின்னு அலையறதுக்காக என்னத்துக்கடா ஊச்ச கிடக்க போட்ட. இன்னொரு தடவை இங்க வந்த உனக்கு பிரசவம் நான் பாத்துப்படுவேன். என்னடா கிச்சு கிச்சு முட்ற? என்ன பாவி ஆயாக்கு இன்னாடா காலங்காத்தால எத்தையோ டாக்டராண்ட சோதனைக்கு புடிச்சுக்கிட்டு போற மாதிரி எடுத்துக்கிட்டு வந்துக்கிற. உனக்கு ஐயோ பசுமாட்டோட மாடி வசரம் இருந்துக்குன்னு ஐயாவுக்கு மில்லி கேக்குத மில்லி. போமா கண்ணு, பக்கத்து வீட்டு பக்கிரியோட கண்ணு குட்டி காணாம பூச்சான், பால் கறக்க முடியலையா? ரொம்ப சிரிக்காதே, துளிக்கிட்ட போகுது. அட பாவி, இன்னாயா நல்லதங்க 4 மயம் வேட்டி கட்டிக்கிட்டு வந்த மாதிரி உடம்பு முச்சோட சரக்குங்களை வச்சுக்கிட்டு இன்னும் இன்னாத்துக்கியா உனக்கு சரக்கு? எல்லாம் இந்த பணாத பாடைகளால வந்த கவலைதான். நீ பண்ண ராங்குக்கு அதுக்கு என்ன செய்யும் பாவம்? நீ 100 ஊத்திக்கிட்டு வீட்டுக்கு போன, அதான் உனக்கு ஊர் ஊரா நிறைய புள்ளைங்க. போட வேண்டியதை போட்டுக்குன்னு வீட்டுக்கு போயா, இத்த போடாத போ. சொன்னா கேட்கவா போற? போற வேகத்தை பார்த்தா எத்தனை நம்பர் கடையில போய் நிக்க போறியோ? என்னம்மா நானும் பாத்துக்கு நிக்கிற, நம்ம கையில ரே வீட்டுக்கு நிக்கிற. சரக்கு இருந்தா ஊத்தி விடு, சலாம் போட்டுக்கணும் வாங்கிக்கணும் போறேன். அத விட்டுட்டு நம்ம கையிலேயே கமால் வேலையெல்லாம் காட்டிக்கு நிக்கிற. ஏக்கா என்னத்த பெருசா கேட்டுக்கு நிக்கிறோம்? அரசாங்கத்தை காப்பாத்தானே ரவ்வா அப்பாவெல்லாம் அடிச்சுக்கின்னு அலைஞ்சுக்கினே கீரோம். அரசாங்கத்தை காப்பாத்துறீங்களா? நாங்கடா புச்சா கலக்குறீங்க. உனக்கு அரசியலை பத்தி ஒண்ணுமே புரியலமா கண்ணு. அரசாங்கம் ஸ்டெடியா இருக்கணும்னா நாங்க ஆடிக்கிட்டே இருக்கணும். விட்டுடி, தேர்தல் வந்தா ஓட்டையை ஊத்திக்கினே போய் போட்டுட்டு வந்து இந்த கஸ்மாலம் முன்னாடி பச்சை பச்சாக்குது. ஒரே ரவுண்ட் அடிச்சுன்னு வந்துட்டாயிட்ட. நீ தெய்வமா கண்ணு, தொழில் சுத்தம். எல்லாம் நான் போட்ட பச்சை கல்லோட மழுமை. எங்கடி நான் போட்ட பச்சை கல்லு? அவன் அடிச்சுன்னு புட்டான் போல இருக்குதாயிட்ட. அப்பண்ணா எவ உன் மேலையும் ஒருத்த கைய வச்சுட்டானா? ஆறு அந்த பிசாத்து பையன் ஐட்ட, அவன் பிசாத்து கணக்கா இல்ல, வஸ்தாது கணக்கா இருந்தான். வஸ்தாதோ உஸ்தாதோ, முதல்ல விட்டதை அவங்க சேர்ந்து குடி. அல்லா காட்டி அவனை பிடிச்சு கொண்டாந்து என்கிட்ட விடு. அவன் மாஞ்சாவ நான் எடுக்கிறேன். சரி ஐட்ட. ராஜாத்தி நரி முகத்தில முழிச்ச மாதிரி காலங்காத்தால போலீஸ் லாரி முகத்தில முழிச்சதுனால அதே
கரெக்டா தான் இது பௌர்ணமி ராத்திரியில இந்த மாதிரி கேஸுக்கு தான் மாற்றும். ஓ ஓடிட போகிறியா? குருந்தாது போய் மடக்கு வாயா. ஏ குட்டி, யார் நீ? ஒண்ணுதான், பார்த்தா தெரியல. நீ சுமாரியா? நான் விசாரிக்கிறேன். ஆமா, நீ யாரு? வந்து சினிமாக்கு போயிட்டு அதோ அந்த 3வது வீடு தான் எங்க வீடு. வந்து நான் சினிமாக்கு போயிட்டு வர்றப்போ கையில ரிங்க கீழே விழுந்துருச்சு. அதான் தேடிட்டு. வயசு போல போதுறையா? ஐயோ, விவகாரத்துல கொண்டு போய் விட்டுட்டு போல இருக்க. யோ, உன் பொண்ணு மாதிரி அழறிய. அவன் சின்ன பொண்ணியா, கொண்டு போய் சேர்த்துருவோம். எங்க போட்டீங்க? இதுல போட்டேன். அட கேட்கல, எங்க எழுத்துல போட்டீங்க? இங்க போட்டேன். அப்பா மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிய, புளிஞ்சி தேடியா? எதை? மோதிரத்தை தான். தொடர்பு இருந்தா படக்குன்னு கூட்டி அள்ளி போடுவேன். சாந்த சக்கபாய் கதையாகி போச்சு. இந்த வயசுக்கு மேல நல்லா ஆட விட்டா. நல்லாவே தேடுறியா? ஆட்டுக்குள்ள கைய விட்டு ஐயர் மீன் பிடிக்க மாட்டேடி. ஆமாயா, கிணத்துல கழுத்து மீன் பிடிச்சவங்க. தெரியுமா உனக்கு? இந்த பாரு, தொட்டிட்டு பார்க்க தொழில் போட முடியா? கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. புடி தப்பி காரசாரமான விஷயம் தான். போயிட்டு நல்ல ஏர். நீயா? யாரப்பா நீ? நின்னு தேங்காய் பறிச்சிருவான் போல இருக்கு. யாருக்கும் அப்பா இல்லைங்க, அவளோட புருஷன். புருஷனா புரணாவா? புரணாவா தான் தெரியுது. சும்மா இருக்க. கம் ஆன். அவங்க மோதிரா 5000 ரூபாய் தானே, இன்னொன்று வாங்கிட்டா போச்சு. டான்ஸ் ஆடுற நீ வா. நீ நேத்து ராத்திரி அம்மா உனக்கு 5000 ரூபாய் மோதிரத்தை எவனாவது விட்டுட்டு போவானா? இது மோதிர வேலை இல்லை, மோதி மச்சா வேலை. Follow me. நீ follow me. உனக்கு ஒரு நேரத்தை பாத்தியா? என்ன மேன், உன் மனசுல மன்மதலியில கமலஹாசங்கிற நினைப்போ? அங்க என்னடா நான் பொண்டாட்டிங்கிற, இங்க என்னடா நான் தட்டி பாக்குற? What do you mean by that? nothing. முதல்ல தட்டி பார்த்தது நீதான். ஐ மீன் கிளப்ல என் மனசை. அம்மா கலாட்டம் பண்ணாத, பின்னாடி போலீஸ் ஃபாலோ பண்றாங்க. கோவப்படாத பிரியா, நான் உனக்கு கண்ணத்துல ஒண்ணு கொடுத்தப்போ இச்சின்னு தானே சத்தம் வந்தது. இச்சின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப இஷ்டங்கிறத சுருக்கி இச்சின்னு வச்சாங்க. பொண்டாட்டின்னு புருஷன் மேல இருக்கிற கோவத்தை 4 பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சுக்கூடாது. 4 செவத்துக்குள்ளதான் வச்சுக்கணும். நான் உன்ன செகண்ட் ஷோ சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான். கோச்சிக்காத. அதுக்காக நைட் ஷோ முடிகிற வரைக்கும் வெளியே சுத்தணும்னா என்ன அர்த்தம்? அண்ணே, விசில் அடிக்கட்டுமா? என்ன சினிமா கொட்டகையா? அட அதுல இவங்கள பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணிடலாமான்னு கேக்குறேன். இவங்க பப்ளிக்கா நியூசன்ஸான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகத்திலே சர்வீஸே போக்கிட்டீங்க. அப்படி சொல்லாத பிரியா, பொண்டாட்டி காலை பிடிக்கிறதுல தப்பே இல்ல. அது ஆம்பளை பொம்பளை கொடுக்கிற மரியாதை. ஆமா, நான் என் பொண்டாட்டி காலை தானே பிடிக்கிறேன், ஒரு ஆம்பளை பொண்டாட்டி காலையை பிடிக்கிறேன். அண்ணே, கேஸ் லூஸ் ஆயிரும் போல இருக்கு. ஆமையா டூட்டு, எப்ப அவ காலை பிடிச்சானோ எனக்கு டூட்டிக்கு வந்த மாதிரியே தெரியலையா? ஆமாண்ணே, ஸ்டேஷன்ல இருக்கப்ப கையில லத்தி கம்பு, வீட்டுல இருக்கப்ப கையில கராண்டி. யார் வீட்டுல நடக்கல, கலெக்டர் வீட்டுல இருந்து கான்ஸ்டபிள் வீடு வரைக்கும் இதான் நடக்குது. வேணாம் கால விட்டு கொடுத்தா என் வீடு ஏன் கரண்டி, இங்க மட்டும் என்ன வாழுதா? நீயும் நம்ம கேசுதானே. சரி சரி, வீட்டுக்கு வீடு வாசப்படித்தான். தேர்ற கேசா கிடைக்குதான் பாப்பவாங்க. ஏதாவது ஊதிக்கிட்டே வா, சவுண்டா கிடைக்குதா பாப்போம். இப்ப தெரிஞ்சுக்க, அன்னைக்கு நீ என் முதுகுல ஒரு முத்திரை தான் பதிச்ச, இன்னைக்கு உன் உடம்பெல்லாம் ஏன் முத்திரை தான். எப்படி பழிக்கு பழி. ஆம்பளை கிட்ட நடக்காதமா அவங்க சவால். பா 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 பாரு, எனக்கு இன்னொரு முத்தம் கொடுக்கிற சான்ஸ் கொடுத்துறாத. Come on, get on, baby. பரவாயில்ல, வெயிட்டா தான் இருக்கா. என்னடா இது, இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம், ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டாளே.
bloody nonsense. அடி சின்ன பாப்பா ஒன்ன பார்த்தா கொண்டாட்டம் தான் நெஞ்சுக்குள்ள. அடி சின்ன பாப்பா ஒன்ன பார்த்தா கொண்டாட்டம் தான் நெஞ்சுக்குள்ள. மச்சாங்கிட்ட மாட்டிக்கிட்ட கொண்டாட்டம் தான் திருடுக்குள்ள. அடி மச்சாங்கிட்ட மாட்டிக்கிட்ட கொண்டாட்டம் தான் திருடுக்குள்ள. சுபிய 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 சுபி சுபியா. அடி சின்ன பாப்பா உன்னை பார்த்தா கொண்டாட்டம் தான் நெஞ்சுக்குள்ள. அடி நெஞ்சுக்குள்ள. அச்சாரத்தை கன்னத்தில அச்சடிச்ச ஆசைக்குள்ள. அச்சாரத்தை கன்னத்தில அச்சடிச்ச ஆசைக்குள்ள. அத்தோட போகட்டும் அந்த கதை, இப்போது நீ சொல்லு இன்ப கதை. சாமக்கோழி பூவையில பல்லாபம் தான் செஞ்ச என்ன. ஜாதி மல்லி வாசத்தில சந்தோஷமா சேர்ந்தா என்ன. சொர்க்கத்தை எங்கேதான் கண்டா என்ன. அடி சின்ன பாப்பா பார்த்தா கொண்டாட்டம் தான் நெஞ்சுக்குள்ள. மச்சாங்கிட்ட மாட்டிக்கிட்டா செங்காட்டம் தான் திருட்டுக்குள்ள. அடி சின்ன பாப்பா பார்த்தா கொண்டாட்டம் தான் நெஞ்சுக்குள்ள. என் நெஞ்சுக்குள்ள. கண்ணுக்குள்ள மின்னல் வெட்டு கண்ணம் ரெண்டும் தங்கத்தட்டு. கண்ணுக்குள்ள மின்னல் வெட்டு கண்ணம் ரெண்டும் தங்கத்தட்டு. மொட்டார ஒரு ஜோடி பூவ கண்டு மோகத்தில் விழுந்தேனே தாகம் கொண்டு. மின்சாரத்தை மேனிக்குள்ள மறைச்சி வச்ச சின்ன புள்ள. ஒன்ன தாண்டி நினைச்சிருக்க சவத்த புள்ள. நீ இல்லாம தீராது காதல் சொல்ல. அடி சின்ன பாப்பா உன்னை பார்த்தா கொண்டாட்டம் தான் நெஞ்சுக்குள்ள. மச்சாங்கிட்ட மாட்டிக்கிட்டா திண்டாட்டம் தான் திருட்டுக்குள்ள. சுபிய 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 சுபி சுபியா. அடி சின்ன பாப்பா உன்னை பார்த்தா கொண்டாட்டம் தான் நெஞ்சுக்குள்ள. அடி சின்ன பாப்பா உன்னை பார்த்தா கொண்டாட்டம் தான் நெஞ்சுக்குள்ள. நெஞ்சுக்குள்ள. டாக்ஸி அண்ணா நகர் வரியா? வர்றேன் சார். 100 ரூபாய் சில்லறை வச்சிருக்கியா? இல்லைங்க. வாங்கடா வேற வண்டி பாப்போம். இன்னைக்கு நல்ல மாலுதான். 4 பேர் பாக்கெட்லயும் பிளேடு வச்சிட வேண்டியதுதான். தம்பி அண்ணா நகருக்கு பேக்கு தானே? 100 ரூபாய்க்கு சில்லறை தானே? வாங்க நம்ம வண்டி தான். வண்டியில ஏறி பட்டுன்னு வழியை காட்டுறா. டாக்ஸி சுத்துனது போது நிறுத்தியா? என்ன மிஸ்டர், அண்ணா நகருக்கு போகணும் நீங்க, இப்ப இங்க வந்து நீ தானே 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்குன்னு? ஆமா, அதனால சில்லறை இருக்கு, நோட்டாவே வாங்கிக்கலாம்னு தான். வரே வா.
டேய் பாத்தியாடா நம்ம கைராசிய சில்லறைய தட்டலாம்னு வந்தா ஒரு சிட்டே வாங்குது. சேஞ்சுக்காக வந்து எங்களை ஒரு சேஞ்சே பண்ணிட்டீங்க. எங்களை வயசு விரட்டுது, நீ வெக்கத்தை விரட்டிடு. விஷயம் கடல் காத்தோட காத்தா மறைஞ்சிடும். நாங்க விளையாடுற இடம் மரியாதையா. ஓ அப்படிங்களா? நானும் உங்களோட விளையாட்டுல கலந்துக்கலான்னு வந்திருக்கேன். ஆனா ஒரு பொண்ணோட இல்ல, 5 பொறுக்கிங்களோட. என்னது? அவங்க போனா என்ன? நான் அவனை ஏமாத்துறதுக்கு அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு நீயும் கையில மிருக மாதிரியே நடந்துக்க போற. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், என்ன அனுபவிச்ச மறு நிமிஷமே என் கழுத்தை நெரிச்சு கொண்டு இந்த கடல்ல தூக்கி போட்டுரு. வைத்தியம், நீ மோதன போதே என் நெச்சிலதான் மோதிட்டேன். அன்னையில இருந்து துடிச்சிட்டு இருக்க இத இன்னைக்கு நீதான் அணைக்கணும். அப்படின்னா நான் அணைச்சா என்ன தருவீங்க? எப்படி? எப்படி? அம்மா, செலவு கொஞ்சம் பணம் வேணும். அது சரி, என்னடா இது? கோகுலாஷ்டமிக்கு வீடு பூரா கிருஷ்ண மாலை வைக்கிற மாதிரி உன் எல்லா சட்டையிலையும். அது வந்துமா, அவன் மேல காம்பவுண்ட் சவர் ஏறி குதிக்கும் போது, அவன் மேல காம்பவுண்ட் சவர் ஏறி குதிக்கும் போது அது வந்து அவன் புனிஞ்சு நான் ஏறி வந்து. என்னடா காம்பவுண்ட் செவருங்கிற, குனியனோங்கிற, அவங்கிற, இவங்கிற? அது வந்து பிரியான்னு ஒரு பொண்ணு. பிரியமா? பிரியமாவா? ஏண்டா ஒரு பொண்ணு உன் முதுகு மேல ஏறதான் பிரியமா? ஆமாமா, நான் அவளை லவ் பண்றேன். அவளுக்கு சில தடுப்பு சவரு, அதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணனால்தான் இந்த முத்தம். ஃபுட் பிரிண்ட். அப்படிங்களா? அம்மா அம்மா, நீங்க கொஞ்சம் அவளை பத்தி தப்பா நினைச்சிடாதீங்க. ஷீ இஸ் a nice girl.
மகாலட்சுமி மாதிரி, ஐ மீன் உங்க மாதிரி. நீங்க அவளை பாத்தீங்க, அசண்டே போயிடுங்க. இப்பவே நான் அசந்து போய் தானே நிக்கிறேன். மம்மி, நீங்க ஒரு வாட்டி அவளை பாருங்க. உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன உனக்கு அவளை பிடிக்கும்? ஐயோ, இன்டெலிஜென்ட் மம்மி. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். தாரத்துக்கு பின்னா தாய், தாய்க்கு பின்னா தாரம். நான் வந்துடுறேன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஹலோ, வாட் யூ வாண்ட் ஜென்டில்மேன்? சார் ப்ளீஸ் கொஞ்சம் தப்பா நினைக்காதீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் லெஃப்ட் கொடுக்குறீங்களா? லவர்ஸ் வீடு வரைக்கும், அச்சே ஃப்ரெண்டு வீடு வரைக்கும். ஏன் மிஸ்டர், உன் வேகத்தை பார்த்தா ஏதோ அவசரமா பொண்ணு பார்க்க போற மாப்பிள மாதிரி இல்ல இருக்கு. வெல் செட் சார். உங்க வாய்க்கு ஸ்வீட் தான் போடணும். நீங்க மட்டும் என் டேடியா இருந்தீங்க, ஸ்ட்ராங்கா ஒரு கிஸ்ஸே கொடுத்துருப்பேன். இப்ப மட்டும் என்ன, யூ கேன் டேக் மீ as your daddy. ஓ ஸ்வீட் டாடி, டாடி டாடி, ஓ மை டாடி. உங்க மாதிரியே அந்த வண்டி கூட மெஜஸ்டிக்கா இருக்கு சார். டாடி சார், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ரொம்ப தேங்க்ஸ். டாடா, தேங்க் யூ. பை. டாடிங்கிறான், சாருங்கிறான், லவ்ங்கிறான், இங்க வந்திருக்கான் மிஸ்டீரியஸ் பாய். நான் பிறந்தது ராஜமுந்திரி, என்ன சுத்திதான். சாரி, நானே தான். சரிதா, இப்ப உள்ளே வந்து மோத ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் மோதலமா, எங்க அம்மா தான் என் கூட மோதிட்டாங்க. என்ன சொல்றீங்க? உன்னை உடனே பாக்கணுமா? ஐயோ, என் அங்கிளுக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. என்ன நீ அங்கிள் அங்கிள் அங்கிள்னு? உங்க அங்கிள் என் முதுகு மேல ஏறினார். அவரை என்கிட்ட முத்தம் வாங்கிட்டார். சச்சா, வர வர நம்ம லவ் குட்டிச்சவராவே போச்சு. சுமாரு. யாரு சும்மா இருப்பான்? எங்க அப்பா சுமார் தானா, உங்க மாமா சுமார் தானா, இல்ல நீதான் சும்மா இருந்தியா? நான் சும்மா இருக்கிறது. வாங்க சார், வாங்க. நீங்களே இறங்கி வந்துட்டீங்களா? இங்க யாருக்கு நீங்க மாமன்? எவன் காதல காலி பண்ணி நீங்க இங்க வந்திருக்கீங்க? சும்மா நம்ம பிரச்சனை இவரு மாதிரி ஆளுகிட்ட சொல்லி வச்சதா நாளைக்கு யாரு காதலுக்கும் குறுக்க நிக்க மாட்டேன். யூ ஆர் கரெக்ட். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? வந்து சார், அது ஒண்ணு இல்ல அங்கிள். சார் வந்து அது எதுக்கு சார்? நான் சொல்றேன், நீங்க ஃபாதர் மாதிரி உங்ககிட்ட மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? பட்டுன்னு போட்டு உடைச்சிடுறேன். சார், நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஐ மீன் காக்கா கடி கடிச்சு கொடுக்கற லவ் இல்ல, டைரக்ட் கடி தான். அச்சா, என்ன சார் அச்சா? நான் என்ன கதை காலட்சேப்பா பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? அவன் அங்கிள் யாருன்னு கண்டுபிடிச்சு தொலைச்சு எங்க லவ்வ கொஞ்சம் நிறைய செய்யுங்க சார். எங்கம்மா என்னடான்னா அவளை உடனே கூட்டிட்டு வா பாத்தாவணும் அப்படின்றான். இவன் என்னடான்னா அங்கிள் அங்கிள் என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா. ஓ ஐ சி. டோன்ட் வரி, எல்லாத்தையும் விசாரிச்சு நல்லபடியா முடிச்சிடலாம். ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? போச்சுடா, அவன் அங்கிளே பெட்டரா இருப்பான் போல இருக்கேன். ஏன் சார், படிச்ச டிகிரி பார்த்தா ஃபர்ஸ்ட் எய்ட் எடுக்க போகுது. வேணும்னா என்னை பத்தி ஒரு சினிமா பாட்டு புத்தகம் மாதிரி ஒண்ணு போட்டு தரேன், படிச்சீங்க. டேடி, சாரி சார். சார், உங்களால முடிஞ்சா எங்க வீடு வரைக்கும் ஒரு லிஃப்ட் கொடுங்க, அது போதும். ஓகே, வித் பிளஷர். ஐயோ, சும்மா சொல்லக்கூடாது. லவ்ல நீங்க எனக்கு அப்பராவே இருப்பீங்க போல இருக்கேன். வாங்க சார். என்னங்க இது? சேகர், உங்க அம்மாவுக்கு மகமாயி போட்டிருக்குப்பா. நீ ஒண்ணு கவலைப்படாத. ஆத்தா உங்க குறையெல்லாம் தீர்த்து வைக்கத்தான் குடி வந்திருக்கா. ஆத்தாவை நல்லா கவனிச்சுக்கப்பா. Take it easy, my boy. பரவாயில்ல சேகர், ஆண்டவன் சித்தம் உங்க அம்மாவை இன்னைக்கு நான் சந்திக்க முடியாம போயிடுச்சு. டோன்ட் வரி, இன்னொரு நாள் வந்து பார்ப்போம். நாங்க வர்றோம். I'm very sorry sir. It's all right, my boy. பிரியா, வாமா போலாம். ஓகே அங்கிள். அங்கிள், அம்மா அம்மா. சேகர், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுப்பா. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு டம்ளர் காஃபி கூட கொடுக்க முடியாம போயிடுச்சு. பரவாயில்லம்மா, அவங்களை இன்னொரு நாளைக்கு வர வச்சு விருந்தே கொடுத்தா போச்சு. மூத்த இருந்திருந்தா நான்
அவன் கல்யாணத்துக்கு தான் முதல்ல பார்த்திருப்பேன். வெல்கம் ராஜா, வெல்கம். என்ன ஜானி, சூடான வரவேற்பா இருக்கு? ஜானி, என்னது? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள். எனக்கு அது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கே தெரியாத விஷயத்தை நான் சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன். என் மனசு கேட்கல. ஜானி, இது உங்க அப்பா அனுப்புனது. எங்க அப்பாவா? அவர் எங்க இருக்காரு? I am very sorry to tell you. ஜெயில். ஜெயிலையா? ஆமா, ஜெயில தான். நீ எப்படி அனாதையா வெளியே இருக்கிறியோ அதே மாதிரி உங்க அப்பாவும் அனாதையா ஆயுள் கைதியா உள்ள இருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆயுள் கைதியாவா? காரணம் வைர வியாபாரத்துல தன் கூடவே நம்பிக்கையா வச்சிருந்த பார்ட்னர் கூடவே இருந்து குழி பறிச்சதுனால. யார் அவன்? அவனும் ஒரு வைர வியாபாரி தான். யாருக்கும் தெரியாம உங்க அப்பா வச்சிருந்த விலை உயர்ந்த வைரங்களுக்கு ஆசைப்பட்டு அவர் மேல ஒரு கொலை பழியை போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த வைரங்களையும் விற்க முடியாம இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கான். நம்பிக்கை துரோகி. ராஜா, வைரத்தை வைரத்தால் அறுக்கிற மாதிரி உங்க அப்பா தண்டனை காலம் முடிஞ்சு ஜெயில இருந்து வெளியே வர்றப்போ அதே வைரத்தை அவர் கையில ஒப்படைக்கணுங்கிற ஆசையில தான் உன் நெஞ்சில பாசத்தையே வளர்த்துக்கிட்டே வர ராஜா. ஜானி, இப்பவும் அதை அணைச்சிடல. எங்க குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை அதை எரிச்சு சாம்பல் ஆக்கத்தான் போகுது. அந்த வைரங்கள் அவன் எங்க வச்சிருக்கான்? ரொம்ப தூரத்துல இல்ல, கை கட்டுற தூரத்துல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு பொம்பாய்க்கு இன்னொருத்தருக்கு கை மாற கார்ல போக போகுது. இன்னொரு கைக்கா? ஜானி, இந்த கை நினைச்சதை முடிக்கிறவங்க பரம்பரையில வந்த கை. அவனை முறியடிச்சு காட்டுற, அவனை அடையாளம் காட்டு. முதல்ல இந்த கேக்கை கட் பண்ணு, அதுக்கப்புறம் அவனுடைய கார் நம்பர் அடையாளத்தை சொல்றேன். முதல்ல கார் நம்பர் சொல்லு. வைரத்தோட திரும்பி வந்தா இத வெட்டுற, இல்ல. ஹலோ, ஜேட்டு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு டைரக்டா எஸ்பி ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். பயங்கர வைர கொள்ளைக்கார ராஜா இன்னைக்கு மெட்ராஸ் பாம்பே பேர் ரூட்ல கார்ல போற வைரத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக அத மடக்க போறான். ஆமா, சொல்றத சொல்லிவிட்டு செய்யறத செஞ்சு விடுங்க. ஆபத்து வந்து முன்னாடி ஆபத்து. டானாக்காரன் பிகில் மாதிரி அலட்டிக்கிட்டு வர. டானாக்காரனே தான் கூட்டமா ரைடு பண்ண வரானுங்களா? கபாலி தான் கையில சொல்ல சொன்னான். ரைடு பண்ண வர்றாங்களா? கவலைப்படாத, அவங்களுக்கு நான் ரைடு கொடுக்குறேன். டாய் டில்லி மில்லி துணுக்கானோ அமைதி அமைதி, எல்லாரும் எளிமையா இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. இங்க ஊத்திக்கணும் ஊத்தாம கிடந்துக்கணும் இருக்கிற மகா குடி ஜனங்களே கண்டுக்குங்க. அம்மம்மா அப்பப்பா அண்ணன்மார்களே தம்பிமார்களே பிஸ்தாக்களே பிசாத்துக்களே, உங்க எல்லா ஜென்மத்துக்கும் எங்க வில்லி வாக்கம் டில்லி கூத்து கலைஞர்கள் சார்பாக வணக்கத்தை வச்சுக்கிறேன். இரணியம் கூத்து ஆட போறவங்க சொல்லி வச்சுக்கிறேன், கண்டுக்கங்க. கடவுள் அவதாரமான இரணியனா பாட்டு கொடுக்கறது யார்? சகலகலா வள்ளி, செட்டி நாட்டு சிக்கி, சரக்கு மனோரமா, சரக்கு ஜக்கமா. இரணியனை எடுத்து நிக்கிற பிசாத்து பையன் பிரகலாதனா பாட்டு கொடுக்கறது யார்? அரவிலேடு வனிதா, நம்ம ராணி பொண்ணு. நரசிம்மனா பாட்டு கொடுக்கறவரு நாசா துணுக்குறே கீழார், விரட்டு வந்துருவார். எடுத்தார மாட்டாரு, பயப்படாது, அமைதியா இருங்க. இத்தோட நம்ம கூத்த சரி கேட்டதுக்காக நம்ம குழு சிநேகிதனுங்க கபாலி, பக்கிரி, சாமி பையன்,
குமரி முத்து அது நான் தான். எல்லாரும் கிளாஸை ஏந்தி வருவாங்க. இஷ்டப்பட்டதை இல்லைன்னு சொல்லாம வாங்கி ஊத்தி துட்டு கொடுத்து விட்டு எங்களை எல்லாம் ஆதரிக்க வேணுமா கேட்டுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கழண்டுகிறேன். நானும் ஜகா வாங்கிக்கிறேன். தஜம் தகதிமி 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 தகஜம் தகதிமி 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 தஜம் தகதிமி 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 தகஜம் தகதிமி தகதிமி தகதாம் திதகஜனு தகதிமி தகஜனுதாம் திதகஜனு தகதிமி தகஜம் தகதினதம் கணாம் தகதினதம் தகதினதம் அட நான் சத்தம் அவனே பிரவலாதா நாய் நான் சொன்னா புரியாதா நான் சத்தம் அவனே பிரவலாதா நாய் நான் சொன்னா புரியாதா இன்னடா நீ ரீல் விடுறே நம்ம கையிலே நான் பண்ணுறே எங்கேடா கீரா ஒஞ்சாமி அட கீரான்னு சொன்னா நீ காமி நான் தாண்டா சாமி நரசிம்மே நடுவாலே பொழந்து வரசிம்மே நான் தாண்டா சாமி நரசிம்மே நடுவாலே பொழந்து வரசிம்மே உடலுருவே பொண்ணுடுவே கைமா பண்ணி பொண்ணுடுவே இன்னட கைத முறைக்கிறனே இன்னட கைத முறைக்கிறனே என்னங்கடா குய்யாலோ குய்யாலோ எவனோ வந்துக்கிறான் அவனுக்கு என்னத்துக்கு குய்யாலோ போடுறீங்க கொஞ்சம் விட்டா எவன் பின்னாடி முன்னாடி போடுவீங்களே வேட்டை மாறி வேட்டை வந்து அம்மாத்து வேலைய காட்டுறியா கைத கஸ்மாலம் சோமாரி ராவிடி உண்ட ராவிடா வேட்டை மாறி வேட்டை வந்து அம்மாத்து வேலைய காட்டுறியா புத்திக்கின்னு உள்ளே நின்னு பொம்பால எங்கிட்ட நிட்டுறியா புத்திக்கின்னு உள்ளே நின்னு பொம்பால எங்கிட்ட நிட்டுறியா அடக்கிக்கேறி நிக்கிற குறுன்னு சுத்துற ஜக்கம்மா யாருன்னு பாக்குறியா சரக்கு ஜக்கம்மா யாருன்னு பாக்குறியா ஆசாயிவ சாமி எல்லே செப்பாய ஏக்குற கட்ட பொம்மை ஈசா ஆசாயிவ சாமி எல்லே செப்பாய ஏக்குற கட்ட பொம்மை இந்த பொம்மையத்தான் தூக்கிச் செல்ல மேகத்த கட்டின மதுரை வீர இந்த பொம்மையத்தான் தூக்கிச் செல்ல மேகத்த கட்டின மதுரை வீர ஆட ஆபத்து நிக்குது ஆழத்தா தேடுது அறியாம நிக்கிற மேடையில அத நானும் சொல்லிட்டேன் ஜாடையில நான் தாயா சாமி நம்பிடுங்க காலுல விழுந்து கும்பிடுங்க அட உடுறாயா டூப்பு இந்த பைய இடுக்கால பூண்டு வந்த பைய என்னங்கடா பாக்குறீங்க இவ வெச்சையே கேக்குறீங்க எல்லோரும் கை தட்டி பாடுங்கடா அத்தான் சாமியோ சாமி போடுங்கடா கஸ்மாலாம் நடுவால ஐயக்கா! கம்முடுடா போலீஸ் போட்டா போச்சுக்கா. சத்தாப்ப சொல்லினா ஏக்கா நீ சூடா காய்ச்சி வச்சிருந்தெல்லாம் இந்த கஸ்மாலம் சுத்தமா என்னது மெய்யாலுமா மெய்யாலும். பாவி ஏய். ஆய் நீ எனக்கு இங்க இருக்க
பணம் எல்லாத்தையும் மொத்தமா உறிஞ்சிக்கிட்டு மிதப்பா கிடக்கிறது பாத்தியா ஊருக்கா அவன் நடுவால வந்து கலட்ட அப்படிங்கன்னா இதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே மோதல் கேட்டா இவன் ஊரல்ல விழுந்த பெருச்சாலி மாதிரி உசுரோட வந்து பாத்தம்மா மாட்டிக்கினான். இவனை அடிச்சு கூவத்துல இஷ்ட விடுங்கடா. வாணாயிட்டா வாணா. அன்னைக்கு ராத்திரி 4 கேடி பசங்க என்கிட்ட ராங் பண்ணப்ப அவங்க பகல்ல நல்லா 4 லெட்டர் ஐட்டு கொடுத்து இதை என்ன காப்பாத்துச்சு. இல்லன்னா என் கற்பு அன்னைக்கே காலாவதியா இருக்கும். ஐட்ட விட்டு கொடுங்க ஐட்ட. பாவம் பாப்பா கண்ணை கசக்குது, பாவமா இருக்கே. இன்னாத்துக்கிட்ட என்ன பெண்ணாத்துக்கு நிக்கிற? ஆம்பளை தயவு தாட்சியம் பார்த்தான்னா முச்சந்தில கடங்காரனா நிப்பான். பொம்பளை தயவு தாட்சியம் பார்த்தான்னா புள்ள தாட்சியா நிப்பாடி லப்பாமே லப்பு. உனக்கு வைங்கானவனை பார்த்து கட்டி வைக்கணும் தானே ஊர்ல கிடக்கிறதெல்லாம் காட்சி நான் கொட்டிக்கின்னு கிடக்குறேன். இந்த கேடி பையில போய் கட்டிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கூப்பிக்கிட்டு நல்லா இருக்குதா உனக்கு? நீ என்ன கூற டம் இருக்கிற கைத. இனிமே அதுவும் நியாயமா நடந்துக்கும். ஆமா ஐட்ட. இன்னாடா எல்லாமே கமால் வேலையாக்குது. கமால் இல்ல மெய்யாதான் அந்த தொழில விட்டுட போற ஐட்ட. இன்னது மெய்யாலுமாவா? என் கண்ணு ராணி பொண்ணுக்கு ரைட்டு கொடுக்கதான் அந்த மாதிரி ஆக்ட் கொடுத்தியா? எல்லாமே ஆக்டிங் தான். இந்த ராஜாவை போக போக யாருன்னு புரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா கண்ணு? நீதான் பாயிண்ட்டுக்கு வந்தவனாங்க. நல்லா பாயிண்ட் கட்டி அத்தோட ராணி கைத்துல தாலியா இன்னாமே தாலின்னு உன்னை கபால் கவுத்து படுத்துக்கனா தாலி கட்டுற ஐடியாவே இல்லையா? இன்னாவே பூட்டானா? ஐம் சாரி சேகர். அங்கிள் நம்ம காதல விரும்பல. என்ன மறந்துடு. குட் பை சேகர். பிரியா. அரே நடந்து போச்சு. அத்தை ஊடு இது உங்க கைக்கு வந்த நேரம். அவங்களும் உங்க கிட்ட வந்து சேரலாம் இல்லையா? உங்க வார்த்தை பலிக்கட்டும். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? அல்லமா சேர்த்து 5 லாக். தேங்க்யூ. வரேன். ராஜு சார். ஹலோ ஜானி, நான் சிவா சேட் பேசுறேன்பா. உன்னோட பழைய எதிரி அதான் சைத்தான் ராஜசேகரை பார்த்தேன். ராஜசேகரா? என்ன சொல்ற? 14 வருஷம் ஜெயில் சோத்தை தின்னுட்டு வந்த அந்த ராஜசேகரை பத்தி தான்பா சொல்றேன். எங்க அண்ணார்கிட்ட அடமானம் வச்சு மூழ்கி போன அவனோட எல்லா குடும்ப நகைகளையும் மீட்டுக்கிட்டு போக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இங்கே வந்திருந்தான் சைத்தான். நிஜமாவா? இப்ப அவன் எங்க இருக்கா? தெரியாது. ஆனா நாளைக்கு ஊட்டிக்கு ரயில் மேலே போறான். இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே மறந்துடாதே. எங்க அண்ணாரே அடிச்சு கொன்னவங்கிட்டே நீ அடிக்க போற கொள்ளையில பாதி பங்கு எனக்கு வந்துடும். சஞ்சே? ஓகே. அன்னைக்கு அன்னக்காவடியா ஜெயிலுக்கு போனவனுக்கு இன்னைக்கு எவ்வளவு பணம் எங்கிருந்து வந்துச்சு? ஜானி, நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஜெயில்ல டாக்ஸ் டிரைவர் சுந்தரம் தூக்கு கையில தொங்குறதுக்கு முன்னாடி கடைசி அந்த ராஜசேகரனை தான் கூப்பிட்டு பேசியிருக்கான். உன்கிட்ட தராம மறைச்சு வச்சிருந்த கடத்தல் பெட்டிய ராஜசேகரனுக்கு அவன் தான் காட்டி கொடுத்திருக்கான். அதை வச்சு வெளியே வந்த ராஜசேகரன் இப்ப வசதி ஆயிட்டான். கரெக்ட். அம்சத், அவ இப்ப பணக்காரனா மாறி இருக்கிறது என்ன பழி வாங்கத்தான். அவ என்ன தேடி மோப்பம் பிடிச்சு வேட்டையாட வர்றதுக்குள்ள அவன் மூச்ச பர்மனண்டா நாம நிறுத்தணும். You mean, நமக்கு சேர வேண்டிய சொத்தை அவங்கிட்ட இருந்து தட்டிக்கிட்டு வரதோட அந்த ராஜசேகரனுடைய தலையை அவனுடைய தலைமகனுடைய கையாலேயே வாங்கிடுவோங்கிற, அப்படித்தானே? You're absolutely correct. உங்க அப்பாவோட பேரு ராஜசேகர் மட்டும்தான் உனக்கு தெரியும். அவர் ஒரு பெரிய சூதாடி. தாம் பிள்ளைய கூட அடகு வச்சு சூதாடினவர். அதனால ஒரு கொலையை கூட செஞ்சார். ஆமா சேகர், இப்ப அவர் என்ன ஆனாரு, எங்க இருக்காரு? அந்த குழந்தை அதான் ஒண்ணு. என்ன ஆனான்னு தெரியாம எதையுமே வெளியே காட்டிக்காம நான் ஒவ்வொரு நிமிஷமும் தவிக்கிறது.
உனக்கு தெரியாதுப்பா. நான் தவிச்சது போதும். சேகர், நேர பிரியாவோட அங்கிள் கிட்ட போ. நடந்த எதையுமே மறைக்காம அவர்கிட்ட சொல்லு. இதையெல்லாம் மீறி அவர் உங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னா நான் நம்பிக்கை வச்சிருக்க தெய்வம் அவர்தான். அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நம்ம குடும்ப கௌரவத்தை காட்டி கொடுக்கிற புள்ளியா நீங்க என்ன வளர்க்கல. இல்ல சேகர், அந்த பொண்ணு உன் மேல வச்சிருக்க பிரியத்தையும் நம்பிக்கையும் நீ பாழாக்கிட கூடாதுன்னு தான் உன்னை உடனே ஊட்டிக்கு போக சொல்றேன். அம்மா, இத வச்சுக்க. என்னப்பா பாக்குற? அவங்க மட்டும் இதயத்தையும் சேர்த்து இரும்பு பெட்டியில பூட்டி வைக்காதவங்களா இருந்தா நிச்சயம் நமக்காக இறக்கப்படுவாங்க. உங்களை சேர்த்து வைப்பாங்க. சீக்கிரம் எங்க கிட்ட இருந்து விடுதலை ஆகி உங்க அப்பா அம்மாவோட சுதந்திரமா வாழ போறவனுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக நானே தட்டிக்கிட்டு வந்தது. This is something very, very precious. Worth several lakhs. Come on, take it. Johnny! Don't go. Johnny, இதை நீ என்கிட்ட இருந்து தட்டிட்டு வந்தேங்கிறது போய். ஆனா இப்ப உன் உயிரை நான் இங்க இருந்து தட்டிக்கிட்டு போக போறேங்கிறது தான் நடக்க போற உண்மை. இவ்வளவுலாம் நடந்ததுக்கு அப்புறம் உன்னால நான் இழந்ததாவே இருக்கணும். ஆனா என் மாதிரி மத்தவங்களும் உன்னால எதையுமே இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு முடிவோட வந்திருக்கிறேன். நீ இந்த பிஸ்டல்ல இருந்து உன் நெஞ்சில வாங்க போற புல்லட் தங்கப்பதக்கம் மாதிரி உன் கூட்டத்துக்கே ஒரு மறக்க முடியாத பரிசாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கு. துப்பாக்கியோட குணமே எதிரி நிக்கிற எல்லாரையும் எதிரியா தான் நினைக்கும். Come on, get it. Get back. Johnny, ராஜா, ஆத்திரப்படாதே. ராஜா, உன் நெஞ்சிலே நீ என்னை மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக விலை உயர்ந்த பரிசை உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பாவி துப்பாக்கி குண்ட பரிசாக பதிச்சுட்டா. ராஜா, நீ எதை பத்தி கவலைப்படுறேன்னு எனக்கு புரியுது. நீ யாரோட ரத்தத்தின் ரத்தம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேங்கிறது எனக்கு தெரியும். ஆனா கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன். உன் வாழ்க்கை ரகசியத்தை உன்கிட்ட சொல்லாம என்ன ரத்த சிந்த வச்சவனை பழிக்கு பழி வாங்காம நான் பறி கொடுத்த அந்த பொருளை மறுபடியும் மீட்காம இந்த உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன் ராஜா, போக மாட்டேன். ஜானி, அவ இடத்த சொல்லு. அவ அடிச்சுக்கிட்டு போன பொருளை எப்படி மீட்டிட்டு வர வேணும்னா அவன் நெஞ்சைய துப்பாக்கி குண்டால சல்லடையாக்கி காட்டுறேன். ராஜா, உன்னை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உன் துடிப்பு அடங்கிறதுக்குள்ள என்னை இந்த கத்திக்கு ஆளாக்கியவனுடைய இதே துடிப்பு அடங்கணும். ராஜா, இன்னைக்கு ஊட்டிக்கு போற ரயில்ல அவ ஒரு பயணியா போய் சேரக்கூடாது, ஒரு பணமாகத்தான் போய் சேரணும். நீ கொண்டு வர போற வெற்றி செய்தியை கேட்க நான் மட்டும் இங்க இருக்க மாட்டேன். ஆமா ராஜா, என் கூட உன்னை பெத்தவங்களும் உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஜானி, உண்மையாவா? உன் வெற்றி மேல சத்தியமா சொல்ற ராஜா. ஜானி, முதல் முறையா என் கையில ரத்த கரப்படிய போகுது. என்ன பெத்தவங்களை நான் சந்திக்க அவனோட புள்ள பெத்தவனை இழக்கணுங்கிறது தான் விதியோட விளையாட்டுனா இந்த விளையாட்டுல நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஃபேண்டாஸ்டிக், ராஜசேகர் பிரமாதம். இந்த காட்சிக்கு இந்த அவதாரம் போறோம். யூ கேன் ரிவீல் யுவர்செல்ஃப் மை டியர். ஜானி, என் வேலை முடிஞ்சது. விஷயம் கைக்கு வந்ததும் வேற வேஷத்தை போட்டுடக்கூடாது. பில்லில் இருக்கிற அம்ப கிளம்ப வச்சுட்டேன், மறந்துடாது. கவலைப்படாத விக்கி, வேகமா கிளம்பின அம்ப வேலை முடிஞ்சதும் அதை ரெண்டா முறிச்சு போட்டுடுறேன்.
இந்த ஒரு தடவை மாத்திரம் ஹெல்ப் பண்ணினா அப்புறம் பாரு, என் தலைய உன் மடியில வச்சு படுப்பேனே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்ல தலை வச்சும் படுக்க மாட்டேன். சத்தியமா? உன் மடி சத்தியமா. சரி, நம்புறேன். நீ சொல்லிக்கினபடி ரயில 10வது மைலே நிறுத்துறேன். ஆனா என்ன ஆனா? ரயில் சிநேகிதமும் நிக்காதுன்னு ஆயத்த சொல்லும். ஏன் அதுக்கு இப்ப என்ன? நாம ஒண்ணும் ஜெயில கண்டுக்கல. இப்ப ரயில கலந்துக்கிறதுனால காரியத்தை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நீ கைவிட்ட மாட்டிய? சீ, பைத்தியம். இனிமே இந்த கைதான் எனக்கு சொந்த கை. என்ன இப்படி முழுகிற மாதிரி பாக்குற? கொஞ்சம் மிச்ச வை. மாட்டேன். இன்னைக்கே மொத்தமா பாத்துட போறேன். ஏன்னா நாளைக்குதான் நான் இருக்க மாட்டேனே. ட்ரெயின்ல இருப்பேன்னு சொன்னேன். பாத்தியாயா? என்ன? எப்பவும் நான் உன் நெஞ்சிலேயே இருப்பேன். ஐயோ, இதுல ஏறக்கூடாதுமா. ஏத்தா என் வேலையே போயிடுமா. அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. சும்மாருமா. அப்புறம் நான் குடியாட்டுற வேலையை விட்டுட்டு வீட்டுல போய் குடியில காய வைக்கிற வேலை தான் பாக்கணும். ஐயா, ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க. இந்த அனாதைக்கு கை கொடுங்க. இது ஏதோ லூப் லைன்ல வர வேண்டிய மாதிரி இருக்க. எப்படியோ ஆக்சிடென்ட் ஆகாம இருந்தா சரி. ஏன் அப்படி கண்ணை கசிக்கிட்டு தண்ணியில விடுற? எல்லாம் இந்த தண்ணி நல்லா வந்து வரணும். தண்ணி ஆலையா? யார் அந்த தண்ணி வண்டி? உன் மாமனா, மச்சானா, மட்ட புருஷனா? ராஜா
யாரப்பா நீ? அது வந்து ஓஹோ, சேகர் ஃப்ரெண்டா? ஆரத்தி வாங்கிக்க சேகர் வரலையே நினைச்சேன். பரவாயில்லப்பா, என் புள்ள மாதிரி வந்திருக்கேன். கும்பிட்டுக்கப்பா. என்னப்பா இது? ஆமாமா, அணையாம எரியாம துடிச்சிட்டு இருக்க என் பாச தீபம் அணைஞ்சிடுறது நல்லதுதான். இதை அணைச்சிட்டேன். என்னப்பா சொல்ற? யார் நீ? நான் திசை தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறேன். யாரும் இல்லாத ஒரு அனாதை. அனாதையா? அப்ப நீ சேகருக்கு? சேகரா? அது வந்து என்கிட்ட இருந்து தப்பாக முடியாது. சேகர்! அம்மா, இவன் ஒரு திருட. அசந்தா என் அண்ணன் சொல்லி கூட உன்னை ஏமாத்திடுவான். என்னப்பா இது? அம்மா, இவன் அனாதை இல்ல. இவன் பின்னாடி ஒரு திருட்டு கூட்டமே இருக்கு. பட்ட பகல்ல ஓடுற ரயில்ல அத்தனை பேரோட கண் முன்னாடி இதை கொள்ளடிச்சிருக்கானா? அது சாதாரண விஷயம் இல்ல. இது இந்த கேங்கோட லைஃப் பிளானா தான் இருக்கும். சேகர்! அம்மா, இவனை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். கடைசியா சொல்றேன், அடமானம் வச்சிருக்கிற உங்க அம்மா வீட்டு சொத்தெல்லாம் இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் திருடியாவது கொண்டு வந்து கொடுத்துடுறேன். போதுமா? சந்தேகமே இல்ல, திருடியாவது உன் நகைகளை மீட்டுட்டு வந்துடுறேன்னு அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிறைவேற்றிட்டார். வெத்து கையோடு ஜெயிலுக்கு போனவருக்கு இதை மீட்டக்கூடிய அளவுக்கு லட்ச லட்சமா பணம் எப்படி கிடைச்சிருக்கும்? கொலைக்காரனாக ஜெயிலுக்கு போனார். திருந்தாம திருடனா ஒரு கொள்ள கூட்டத்துக்கே தலைவனாவா திரும்பி வந்திருக்காரு. ஆமா, இது திருடினதான். இது திருட்டு பொருளேதான். கடவுளே, என்ன தொட்டு தாலி கட்டினவருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் மேல இருக்க பழியும் தண்டனையும் எனக்கு கொடுத்துரு. அவர் விட்டுட. அவனை உள்ளதான் அடிச்சு வச்சிருக்கேன். கம்பாஸ்ட். சார், அவன் இப்பதான் தப்பிச்சு ஓடிருப்பான். He's in dark blue and blue dress. Get him. இப்போவாவது புரிஞ்சுங்க. கண்ணுல பட்டவெல்லாம் புள்ளேன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்க I'll get that blackguard. சேகர், வேண்டாப்பா. என்ன சொல்றீங்க? அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கூடாது.
துள்ளிக்கிட்டு ஆள முட்டை வந்தா பிடிப்பேன் கொம்பு ரெண்ட ஒடிப்பேன் நான் தான் ஒன்ன விட மாட்டேன் பிடிச்சா உடும்புதா பொடி பொடிதான் எலும்புதா டுன்ன 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 ஜல்லிக்கட்டு காள துள்ளிக்கட்டு ஆள முட்டை வரும் வேளை தொட்டு புட்ட பால நான் தான் புடிபட மாட்டேன் புடிச்சா திமிருவே பால பழச்சா நிமிருவே டாய் டாய் பாசம் வைத்தால் நான் கட்டி தங்கம் பாயும் போது ஒரு குட்டி சிங்கம் எட்டி போனால் நான் பெட்டி பாம்பு தொட்டு பார்த்தால் வரும் பெட்டி பீம்பு நானா நடுங்குவேன் இடி போல் முழங்குவேன் நானா அடங்குவேன் புலி போல் பதுங்குவேன் எந்த பக்கம் போனால் என்ன அந்த பக்கம் வளைப்பேன் ஐயோ பாவம் சின்ன தம்பி உன்னை கண்டு சேரிப்பேன் ஜல்லிக்கட்டு காளா துள்ளிக்கிட்டு ஆளா முட்டை வந்த பிடிப்பேன் கொம்பு ரெண்ட பொடிப்பேன் நான் தான் ஒன்ன விட மாட்டேன் குடிச்சா திமிருவேன் பால பழச்சா நிமிருவேன் உன்னை பார்த்தா ஒரு அண்ணன் போல கள்ளத்தனத்தில் நீ கண்ணன் போல தட்டி கேட்க ஒரு ஆளும் இல்லை கட்டி போட ஒரு நூலும் இல்லை உன்னை நான் அடக்குவேன் உடனே மடக்குவேன் ஓடா பொடிய நீ உரியா சிறுவன்னி சின்ன ஊழி எண்ணம் வைத்தால் குன்றை கூட சாய்க்குமே வெட்டுப்பட்டால் வாழை மரம் மீண்டும் மீண்டும் காய்க்குமே ஜல்லிக்கட்டு காள துள்ளிக்கிட்டு ஆள முட்டை வந்த பிடிப்பேன் கொம்பு ரெண்ட ஒடிப்பேன் நான் தான் ஒன்ன விட மாட்டேன் பிடிச்சா திமிருவே பால பழச்சா நிமிருவே டாய் டாய் வாட்ச் பண்ணிருப்பாங்க போல இருக்க. யாரா இருக்கும்? கிடைச்சிருச்சு. அதோ உனக்கு என் உதடுகளை கொடுத்து கொடுத்து என் உதடு தான் வெளுத்து போச்சு. உன் மனசு விளக்கலையே. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன். டோன்ட் வெரி, இன்னைக்கு தரப்போற மொத்தம்
சாதாரணமானதல்ல, தங்க புஷ்பம். ரேகா, நம்ம காதலுக்கு ஒரு கேரண்டி தரணும். நீயா ஒரு தாயை கட்டி போட்டு ஓடி வந்ததுனால ஒரு உண்மையை கட்டி போட்டு ஓடி வந்ததா நினைக்காத. நானும் அதே தான் சொல்றேன். ஒரு உண்மையை கட்டி போட கூடாதுன்னு தான் ஒரு தாயை கட்டி போட்டுட்டு வந்தேன். அது எனக்கு சொந்தம். மரியாதையா எனக்கு கொடுத்துரு. சொந்தம் எதுன்னு தெரிஞ்சுக்கத்தா உன்னை மரியாதையை வழிவிட சொல்றேன். ஓஹோ, அப்படியா? ஆண்டும் சிறந்த விளையாட்டு வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரி மாணவர் சேகர் தன் தாய் லட்சுமியுடன். லட்சுமி, நீ இன்னும் உயிரோடவா இருக்க? சேகரே மகனா? பிரியா, பிரியா. அங்கிள், நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன பெர்மிஷன் வேணும். என் ஃப்ரெண்டு சேகர் காலேஜ் ஸ்போர்ட்ஸ்ல இந்த வருஷமும் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவரை நேர போய் வாழ்த்துட்டு வரலான்னு. பிரியா, இவ்வளவு தூரம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீ அவனை நேர போய் பார்த்து கிரீட் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. அங்கிள். ஆமாம்மா, நீ அவனை வாழ்த்திட்டு திரும்பி வர்றதை விட நானும் உன் கூடவே வந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சு வாழ்த்திட்டு வந்துடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேம்மா. அங்கிள், என்ன சொல்றீங்க? சேகர் இஸ் மை சன். அவனுடைய அம்மா லட்சுமி தான் என்னுடைய மனைவி. அங்கிள், ஐ எம் வெரி ஹாப்பி. அங்கிள், என்ன பிளஸ் பண்ணுங்க.
கெட்டே ஜானி, நீ நானேதான். ஏ ஆச்சரியமா இருக்கா? ராஜா, உனக்கு தெரியுமா, கடவுள் எப்பவுமே சாகிறது இல்ல. அவர் நினைச்சா பல அவதாரங்கள் எடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நானும். என் நெஞ்சில துப்பாக்கி குண்டு பாஞ்ச மாதிரி நான் துடிச்சதும் நினைச்சதும் என்னுடைய அவதாரங்கள் ஒண்ணுதான். இட் இஸ் ஷியர் ஆக்டிங். இப்ப சொல்லு, நான் கடவுளா இல்லையா? ஆனா ஜானி, கடவுள் கள்ள கடத்தல் செய்யறதில்லை. தட் இஸ் மை திருவிளையாடல். திருவிளையாடல்? திருவிளையாடல் பத்தி என்கிட்டயே சொல்றியா? அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது அனைத்தும் அறிவோம் யாம். மைண்ட் இட். ராஜா, உனக்கு தெரியாதது இன்னும் ஒண்ணு இருக்கு. தட் இஸ் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ். ஆமா, உன்னை பெத்தவங்களை பத்தி தான் சொல்றேன். ஜானி, நீ அது சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இல்ல உன்னை உங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறதா முடிவு பண்ணி தான் இங்க வந்திருக்க. எரிமலை எப்பவும் தூங்கிட்டு இருக்கிறது இல்ல ஜானி. அது வெடிச்சா எதிர நிக்கிறவங்க துண்ட காணோம் துணிய காணோம்னு டேராவை தூக்கிக்கிட்டு ஓட வேண்டி இருக்கும். அப்படி நான் ஓடுறதுக்கு முன்னாடி மேலே என்னை வரவேற்கிறதுக்காக உன்னை பெத்தவங்களையும் கூட பிறந்தவனையும் எனக்கு முன்னாடி அனுப்பி வைக்கிற காட்சியை நான் உனக்கு காட்ட வேண்டாமா? விக்கி, கமான், கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சு வை. லுக் அட் தட். அப்பா. ராஜா, அதோ அங்கே துடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்கதான் உங்க அம்மா லக்ஷ்மி. ராஜா, அம்மா அம்மா. தம்பி தம்பி. அம்மா. ஐ எம் சாரி ராஜா, உன்னை பெத்தவங்களை மட்டுமல்ல உன் கூட பிறந்தவனையும் சேர்த்துதான் என் பாதுகாப்புல ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். என்னது, கூட பிறந்தவனா? ஆமா, உன் தம்பியே தான். உனக்கு அவங்க யார பத்தியும் தெரியாது. ஆனா அவங்க கிட்ட நீ யாருங்கிறத விவரமா சொல்லிட்டேன். அம்சாத், கமான், சேகர காட்டு. ராஜா, சேகர். சேகர். ஜானி, இவங்களை அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி யுவர் கிரேட் டாடி, ஐ மீன் தி கிரேட் கேம்பிளர், ஆமா, சூதாடியான இதே ராஜசேகர் என்னை போலீஸ்ல காட்டி கொடுத்து ஜெயில அடைக்க பார்த்ததுக்காகத்தான். அதுக்கு பதிலாக தான் உன்னோட ஜெயில்ல இந்த நரக வாழ்க்கையில என்ன அடைச்சு வச்சிருந்தீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மை டியர், உன்னை சின்ன வயசுல கடத்திக்கிட்டு வந்தது உங்க அப்பாவால எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி கட்டத்தான். ஆனா இப்போ ஏன் உயிருக்கே நஷ்டம் வந்துட்டு போல இருக்கேன். என்ன சொல்ற? ஆமா ராஜா, நான் யாரோட உயிரோடையும் விளையாட போறதில்லை. ஜஸ்ட் வித் யுவர் பாடி. ஜம்பு, வேண்டாம், அவனை விட்டுடு. ஜம்பு. ராஜசேகர், அன்னைக்கு நான் உன்னால போலீஸ்ல மாத்திருந்தா எனக்கும் இதே தண்டனை தானே கிடைச்சிருக்கும். அதே தண்டனையே நீங்க 2 பேரும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமா? அம்சத்,
ராஜா 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 அம்மா ராஜா அம்மா ராஜா ராஜா உனக்காகவே காத்துட்டு இருக்கேன். உங்க அம்மா விட்டுட்டு போயிடாதப்பா. போக மாட்டேமா, உங்களை விட்டு எப்பவுமே பிரிஞ்சு போக மாட்டேமா. ராஜா அன்னைக்கு சூதாட்டத்துல ஒன்ன பணைய வச்சு நான் ஆடினேன். ஆனா நீ உன் உயிரை பணைய வச்சு எங்களையெல்லாம் காப்பாத்திட்ட. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாவிதான்ப்பா. இல்லப்பா, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் தான் இப்ப அம்மாவை பார்த்துட்டேனே, எனக்கு அது போதும். நான் அனாதை இல்லை. அம்மா, என்ன ஒரே ஒரு தடவை ராஜா என் மகனேன்னு கூப்பிடுமா? ராஜா ராஜா